வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இந்த தடவை மஞ்சரி ஃபேமிலி வந்திருக்காங்கங்க செகண்டாக. ஸோ பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஸோ வெளியே வந்து எல்லோரும் இங்கே மெயின் டோரை பார்த்து கையை நீட்டி நில்லுங்க, கண்ணை மூடிக்கோங்க, யார் ஃபேமிலி வேணாலும் வரலாம், யாரை வந்து கட்டி பிடிக்கிறாங்களோ அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மஞ்சரி ஃபேமிலி வராங்க. ஸோ மஞ்சரியோட பையன், மஞ்சரியோட அம்மா, மஞ்சரியோட சிஸ்டர் அண்ட் மஞ்சரியோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ பயங்கரமாக எமோஷனலாக ஆனாங்க மஞ்சரி. ஸோ பாட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணும் சொல்லு. ஸோ அந்த பாட்டு. ஸோ மஞ்சரி வந்ததுக்கப்புறம் மஞ்சரி கேட்குறாங்க அவங்க பையன்ட்டடி, நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் ரொம்ப இன்ஃபினிட்டியாக மிஸ் பண்ணேன், கையை நீட்டி இவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமும் கேட்குறாங்க அங்கிட்டு உள்ளே போய், இது டெவில் டாஸ்க்லாம் எப்படிரா பண்ணேன் அப்படின்னு, டெவிலை பார்த்து நீ பயந்தியா அப்படின்னு. இல்லை நான் பயப்படவே இல்லையே, ஏன்டா நீ பயப்படலை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. மஞ்சரி கேட்குறாங்க, ஏன்னா நீ வந்து என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னால் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அது. ஸோ கேட்கும்போது டாஸ்க்லாம் எப்படா விளாட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. செம்மையாக விளாட்றீங்க, செம்மையாக விளாட்றேன் அப்படின்னு. ஸோ பயங்கர அந்த மொமெண்ட்ஸ் வந்து அந்த அம்மாவுக்கும் பையனுக்குள்ள மொமெண்ட்ஸ் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அதுக்கு பெட்ரூமில் போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட கேட்குறாங்க, மஞ்சரி கேட்குறாங்க அந்த பையன்ட்ட, அந்த நிலவு அந்த பையன்ட்ட கேட்குறாங்க, ஸோ உனக்கு யாரடா இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்னை தவிர யாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை தவிர எனக்கு முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். முத்துக்குமரனை தான் சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் அந்த பையன் ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா அவங்கெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். விஷால் தெரியும்னு சொல்லிட்டான். நம்ம ராயனை பார்த்து தெரியல, உங்கள் பேர் தெரியல அப்படின்ட்டு உடனே சௌந்தர்யா கலாய்க்கிறாங்க. ஐயோ இதே எனக்கு போதுமே அப்படின்னு. ஸோ உள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்டு ரொம்ப உடஞ்சிட்டோம் உன்னை ரொம்ப இது பண்ணி பேசும்போது, அந்த பொம்மை டாஸ்க்லாம் பயந்துட்டோம், மண்டையில் நீ விழுந்து உனக்கு மண்டையில் அடிபட்டுச்சுல, ஸோ அதனால் ரொம்ப பயந்துட்டோம், எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கலா டாஸ்கில் யார் வயிற்றுல ஏறி மிதிச்சுருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப அழுது உடஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரி கேட்குறாங்க, ரொம்ப நெகட்டிவாக வெளியே போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாலாம் வரலையா, அவங்க அப்பாலாம் ரொம்ப கேட்டுன்னு சொன்னார், ரொம்ப ஐ லவ்யூன்னு சொன்னார். அதாவது ஐ மீன் அந்த பையனோட அப்பா, மஞ்சரியோட ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, தனியாக இருக்காங்க போல இருக்குது. அதான் சொல்கிறாங்க, இந்த இந்த நிலவு கொடுக்குற மொத்தம் ஹக்கு எல்லாமே அவங்க அப்பா கொடுக்க சொன்னதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அடுத்த ஃபேமிலி ஐ திங்க் ராணவ் ஃபேமிலியாக இருக்கும், இல்லைன்னா விஷால் ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்குள்ள அந்த மொமெண்ட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு க்யூட்டாக இருக்குது பார்க்க. அவங்க சிஸ்டர் ஆல்சோ ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்திருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ.